Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 2/5/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 7:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ நீட் யூஜி 2025 நாளை மறுநாள், அதாவது 4/5/2025 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை நீட் தேர்வு நடைபெறுகிறது. இந்த நீட் தேர்வு குறித்து வதந்தி பரப்பும் சமூக வலைதளங்கள் இதுவரை 100க்கும் மேற்பட்ட டெலகிராம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் முடக்கம். என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிகிற கடைசி நாளான மார்ச் 2026 வரைக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டதுனாலோ, 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இன்றைய செய்தித்தாளில் வந்த நீட் எக்ஸாம் குறித்து தவறான தகவல்கள் பரப்பும் டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் சேனல்கள் என்னென்ன அதை பற்றின தெளிவான செய்தி தான் இது. இளநிலை மருத்துவ படிப்புகள் சேர்க்கைக்காக தேசிய தகுதிகாண் நுழைவுத் தேர்வு நீட் குறித்து தவறான தகவல்களை பரப்புவதாக 106 டெலகிராம் மற்றும் 16 இன்ஸ்டாகிராம் சேனல்களை தேசிய தேர்வு முகமை NTA அடையாளம் கண்டுள்ளது. ஏற்கனவே NTAனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ஒரு 2 டேஸுக்கு முன்னதாக சஸ்பீசியஸ் கிளைம் இந்த மாதிரியான தகவல்கள் ஏதாவது வந்தது அப்படின்னா அதன் மீது 2024 அந்த சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே 3 காரணங்கள் குறித்து புகார்கள் வரும், அந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த 3 புகார்கள் என்னென்னங்கிறதையும் பார்த்துடலாம். நீட் தேர்வு முறைகேடுகளை தடுக்கும் வகையில் அண்மையில் NTA தனது வலைதளத்தில் NTAனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் அறிமுகம் செய்த புகார் தெரிவிப்பதற்கான பிரத்யேக வசதி மூலம் பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் இந்த சேனல்கள் அடையாளம் கண்டு அவற்றின் மீதான நடவடிக்கையை NTA தொடங்கியுள்ளது. இப்போ லாஸ்ட் இயர் 2024 பார்த்திங்கன்னா பீகார் மாநிலத்தில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் நீட் வினாத்தாள் கசிந்தது. அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் நீட் எக்ஸாம் தொடங்குவதற்கு சற்று முன்னதாக, சில நிமிடங்களுக்கு முன்னதாக சமூக ஊடகத்தில் சோசியல் மீடியாவில் டெலகிராமில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு. இது போன்ற சம்பவங்கள் மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்துச்சு போன வருஷம். இதனைத் தொடர்ந்து வினாத்தாள் கொஸ்டின் பேப்பர் லீக்கை தடுக்கும் பொருட்டு பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய கல்வி அமைச்சகமும் தேர்வு நடத்தும் NTAவும் மேற்கொண்டு வருகிறது. வருகிற ஆண்டு, அதாவது நிகழாண்டு, இந்த ஆண்டு நீட் தேர்வு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நாளை மறுநாள் மே 4ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் எந்தவித சச்சரவும் இன்றி நியாயமான முறையில் தேர்வு நடைபெறுவதற்காக பாதுகாப்பான முறையில் தேர்வை நடத்துவதற்காக நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக நீட் தேர்வு வினாத்தாள் பதிவிறக்கம் செய்யலாம், இல்லைன்னா அதுக்காக ஒரு லிங்க் கொடுத்துருக்குறோம், இல்லைன்னா கொஸ்டின் பேப்பரை ஸ்ப்ரெட் பண்ணுறோம், இந்த மாதிரியான ஃபேக் மெசேஜஸ், ஃபேக் நியூஸ் இதெல்லாம் வந்தது அப்படின்னா அதன் மீது அந்த சஸ்பீசியஸ் கிளைம் எடுக்கப்படும்னு NTA சொல்லியிருந்தாங்க. அறிவிப்பை வெளியிடும் அங்கீகரிக்கப்படாத வலைதளங்கள் அல்லது சமூக ஊடக கணக்குகள் மற்றும் தனிநபர் குறித்து தேர்வர்கள் புகார் தெரிவிக்கும் வகையில் தனது வலைதளத்தில் பிரத்யேக வசதியை உருவாக்கி அது தொடர்பான அறிவிப்பை NTA அண்மையில் வெளியிட்டது. NTAனுடைய நோட்டிஃபிகேஷன் 2 டேஸுக்கு முன்னாடி NTAனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இருந்துச்சு. இந்த அறிவிப்பை NTA வெளியிட்ட ஒரு வாரத்திற்குள் 1500க்கும் அதிகமான புகார்கள். ஸோ இதன் அடிப்படையில் 1500க்கும் அதிகமான புகார்கள்
என்டிஏனுடைய வலைதளத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது குறித்து என்டிஏ அதிகாரிகள் வியாழக்கிழமை கூறியதாவது, வலைதளத்தில் அண்மையில் அறிமுகம் செய்யப்பட்ட வசதி மூலமாக பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் நீட் தேர்வர்களை தவறாக வழிநடத்தும் வகையிலான, அதாவது உண்மைக்கு புறம்பான செய்தி போடுறது, இந்த அடிப்படையிலெல்லாம் பார்த்திங்கன்னா தவறாக வழிநடத்தும் வகையிலான தகவல்களை பரப்புவதாக 106 டெலிகிராம் மற்றும் 16 இன்ஸ்டாகிராம் சேனல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த சமூக வலைதளங்கள் அனைத்தும் மே 4ஆம் தேதி, அதாவது 4th May 2025 up to 5 PM வரைக்கும் இந்த சமூக வலைதளங்கள் முடக்கப்பட்டுள்ளன. இந்த சேனல்கள் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்திய இணைய குற்ற ஒருங்கிணைப்பு சைபர் கிரைம் I4C புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த சேனல்கள் உருவாக்கியவர்கள் மீதும் நிர்வகிப்பவர்கள் குறித்த விவரங்கள் பகிருமாறும் டெலிகிராம் மற்றும் இன்ஸ்டாகிராம் சமூக ஊடக நிறுவனங்களை என்டிஏ கேட்டுக்கொண்டுள்ளது. சரி, இதன் மூலம் எல்லாம் என்ன சொல்ல வரீங்க சார் அப்படின்னா, மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஏதாவது தகவல் வருது அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், உடனடியாக என்டிஏ க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த போர்ட்டலில் போயிட்டு உங்களுக்கான அந்த சஸ்பீஷியஸ் கிளைமை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒன்று. அடுத்தது, தேவையில்லாத தவறான செய்திகள் வந்ததுன்னா அதனுடைய உண்மைத்தன்மை தெரியாமல் நீங்கள் வேறு யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம். அதனை வாட்ஸ்அப்பில் வந்துச்சு, இல்லைன்னா வேறொரு நண்பர் சொன்னார், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அப்படின்ற அடிப்படையில் வர்ற செய்தியை உடனுக்குடனாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணவும் வேண்டாம். ஏன்னா தவறான செய்தியை பகிர்வதும் குற்றம். ஸோ வீடியோனுடைய செய்தி இதுதான். மறுபடியும் அடுத்தொரு அப்டேட்டில் அடுத்தொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Till then, bye, see you, have a nice day and thanks for watching.